யாரை வந்து பதட்டமா இருக்க வைக்கிறானோ இல்லையோ, இந்த முஸ்லீம் சமூகத்தை தொடர்ந்து பதட்டமாக வச்சிருக்க. நாம் யோசித்து பார்க்கிறோம். வக்ஃபு சட்டத்திற்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. வக்ஃபுனால இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இல்லை. அது ஒரு சமூகம் சார்ந்த மக்களுக்காக வேண்டி அந்த சமூகத்தை சார்ந்த முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட தானங்கள், தர்மங்கள். அதன் மூலமா அவங்க கல்வி கற்றுக்கிடுவாங்க, அதன் மூலமாக அவருடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். இப்படியான அம்சங்கள் உள்ள ஒரு வக்ஃபு சொத்தை அதை அதிகாரத்தை அபகரிப்பதற்காக வேண்டி சென்ற வருடம் 2024 ஆகஸ்ட் மாதம் வக்ஃபு திருத்த மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது கடுமையான எதிர்ப்பு போன வருஷமே எதிர்கட்சிகளுடைய அமளி துமளியினால என்ன செய்ய, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு நாங்கள் அனுப்புகிறோம். அது வந்து பார்லிமெண்ட்டில் அது ஒரு வழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வருவாங்க, எதிர்கட்சிகள் எதிர்த்தா கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிச்சிடும், பேர் கண்டுடைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு போய் அப்படியே சுற்றி பாஸ் ஆகி திரும்பவும் வந்து பார்லிமெண்ட்ல அந்த சட்டம் பாஸ் ஆகி, அதே போன்ற ஒரு கண்துடைப்பு வேலை அன்றைக்கு நடந்தது. நம்ம ரம்ஜான் மாசம் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு வணங்கிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு அல்லாஹ் இருக்கிற இந்த தருணத்துல கரெக்டா 31 இந்த பெருநாள் முடிஞ்ச அடுத்தடுத்த நாட்கள்ல எவ்வளவு சீக்கிரம் இந்த மசோதாவை பாஸ் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் பாஸ் பண்ணிடும். 2ஆம் தேதி ஓட்டெடுப்பு கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னான். நமக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னப்பா கூட்டுக்குழுப்பு அனுப்பிச்சாங்களே, ஏதாவது ஒரு மாற்றம் வருமே என்றெல்லாம் நாம் யோசிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தோம். உள்ள போய் கூட்டுக்குழுவெல்லாம் போய் எல்லாம் திருத்தத்தோட வந்து 2ஆம் தேதி நள்ளிரவு எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? நைட்டு விடிய விடிய விவாதமாக ஆகி கிட்டத்தட்ட 8-10 மணி நேரங்களுக்கு மேல விவாதமாக ஆகி நைட்டு நள்ளிரவு 2 மணி 3 மணிக்கு கண் விழிச்சு ஓட்டு போடுறான்னா இதனால நாட்டுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இதனால நாடு எங்கேயாவது மேல போயிருமா? ஏதாவது விலைவாசி குறைஞ்சிருமா? ஒண்ணுமே இல்லை. அப்போ ஏன் இவ்வளவு சட்டத்தை என்னமோ ஒரு எமர்ஜென்சியில இருக்கிற மாதிரி நள்ளிரவுல எம்பிகளை பூரா உட்கார வச்சு ஓட்டு எடுத்து அடுத்த நாள் காலையிலேயே பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரே ஒரு அம்சம் தான் அவங்களுக்கு, முஸ்லிம்களை என்ன செய்யணும், நிம்மதி இல்லாம ஆக்கணும். அதுதான், இதுல ஒண்ணுமே இல்லை. 2வது, அந்த பிரிவினையை ஏற்படுத்தினா தான் அவர்கள் ஜெயிக்க முடியும், ஓட்டு வாங்க முடியும். சரி, இதுக்கு பயந்துகிட்டு நம்ம கண்டுக்கிறாங்க விடுவோமா பார்த்தா, கண்டுக்காம விட்டாலும் ஆபத்து யாருக்கு? நமக்கு தான். இது கண்டுக்கிறாம கடந்து போயிடுவோம். பாய், பிஜேபி கவர்மெண்ட் பத்தி தான் தெரியாதா? இன்னும் சில பேர் முஸ்லிம்களே சில பேர் இந்த அறியாமையில சொல்றான், பாய் வக்ஃபு சொத்துனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம் மஹல்லாவில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வக்ஃபை எவனோ ஒருத்தர் திண்டுக்கிட்டு இருக்கிறான், அது அரசாங்கம் திங்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஊர் முத்துவள்ளி என்ன செய்யறான், வக்ஃபு சொத்தை பூரா திண்டுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு இதுக்கு யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியுதா? இப்படிலாம் செய்யறதுனாலதான் பாய் பிஜேபி கவர்மெண்ட் பூரா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போறான். இவர் பெரிய யோகியர் மாதிரியே பேசுறது. அன்பிற்குரியவர்களே, வக்ஃபு சொத்து அது அல்லாஹ்வுடைய சொத்து. அதை யார் திருடுறான், அனுபவிக்கிறான், அபகரிக்கிறான், இது அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொள்வான், அவனுக்கு உண்டான தண்டனை கொடுத்துடுவான். ஆனால் வக்ஃபு சொத்தை இன்னொருத்த இஸ்லாம் அல்லாத அரசாங்கமோ அல்லது தனிநபரோ ஆட்டையை போடும் பொழுது கண்டுக்கிறாங்க, வேடிக்கை பார்த்து நியாயம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் குற்றவாளியாக கருதப்படுவோம். அதனால எதை எப்படி பேசணும்னு பார்க்கணும். முடிஞ்சா முஸ்லீம் சமூகத்துக்கு ஒன்னால பிரயோஜனம் இருக்கணும், முடியலையா அமைதியா போயிடணும். என்ன செய்யக்கூடாது, போராடுபவர்களையும் வக்ஃபுனுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுபவர்கள், ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் அவர்களை குறை சொல்லிட்டு கூட. இன்றைக்கு நம்ம பாய்கள்லயே சில பேர் என்னன்னா அதை சர்வசாதாரணம் பேசுற, வக்ஃபு சொத்துனால என்ன பாய் நமக்கு பிரயோஜனம், இது அறியாமையின் வெளிப்பாடு. வக்ஃபுனா என்னன்னு தெரியல, வக்ஃபுனுடைய உச்சம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அதை இஸ்லாத்திலே நேசிக்கிறான், எதற்காக வேண்டி முன்னோர்கள் கொடுத்தார்கள் என்ற எந்த வரலாறும் தெரியறதும் கிடையாது. ஒண்ணுமே தெரியாம போற போக்குல அரசியல் பேசுற மாதிரி என்ன செஞ்சிடறான் சில பாய்கள், சில முஸ்லிம்கள் அறிவுகெட்டத்தனமா, அறிவில்லாதத்தனமா என்ன சொல்லிடுறாங்க, இது போராட்டம்லாம் தேவையா பாய், நமக்கு வந்தா கவர்மெண்ட் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மார்க்க அறிவில்லாம பேசி விடுறாங்க. அதனால சொல்றேன், ஒண்ணு மார்க்கத்திற்கு உன்னால ஒரு உதவி இருக்கணும், ஒரு முயற்சி இருக்கணும்.
இல்லையா அமைதியா போயிடணும். போராடக்கூடியவர்களையோ அல்லது வக்ஃபின் மீது அபகரிப்பை தடுப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் மீதோ எந்த ஒரு கருத்தையும் சொன்னால் உண்மையிலே நம்ம பாவி. சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல வார்த்தையினால பாவி ஆயிடுவான். அறியாமையில அவன் யோசிக்காம அது பத்தி உண்டான அறிவு இல்லாம என்ன செஞ்சிடறான், எதை சொல்லணும்னு தெரியாம சொல்லிடுறான். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவனை குடிப்பான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எதிலே உங்களுக்கு ஞானம் இல்லையோ, எதிலே உங்களுக்கு அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை பற்றி பேசாதே, அந்த விஷயத்தை பற்றி பரப்பாதே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து வைத்திருக்கிறார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நம்ம இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மிக கொடூரமான சட்டம் வக்ஃபினுடைய இந்த திருத்த மசோதா. 2ஆம் தேதி அங்க வாக்கெடுப்பு மக்களவை, 3ஆம் தேதி மாநிலங்களவை, 4ஆம் தேதி முறுமுட்டு போயிடுச்சு, ஜனாதிபதியில போயிருச்சு. 5/6 பாஸ் ஆகி சைன் பண்ணி என்ன செஞ்சுட்டான், சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்னு அறிவிச்சு விட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான். இது வேற ஏதாவது கேஸுகளை குறையுது, அல்லது இந்தியாவுக்கு அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனாக்காரை பிடிச்சிட்டு இருக்கான், அபகரிச்சு 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 பல ஏக்கர் நிலங்கள்ல உள்ள வந்துட்டான் சைனாக்காரன். அதை போய் மீட்டு எடுத்தோம், ஒரே நாள்ல சட்டம் போட்டோம், ஒட்டுமொத்த ராணுவத்தை அனுப்பணும். இந்தியா பலமானது, என்னுடைய இந்திய திருநாட்டினுடைய ஒரே ஒரு செண்டு நிலத்தை கூட அடுத்தவர்களுக்கு நான் தாரை வார்க்க மாட்டேன் என்பதற்காக வேண்டி நீ சட்டம் போட்டேன்னா பரவாயில்ல, நாட்டு மக்கள் சந்தோஷப்படுவான். டேய், நம்மால் ஆட்சி பண்றாரா, ஒரு செண்டு நிலத்தை கூட விட மாட்டாரா இந்தியாவுல, அடுத்தவன் அபகரிக்க விட மாட்டாராங்க போது நமக்கு பெருமையா இருக்கும் இல்லையா? எதார்த்தம் அதுதானங்க, ஆட்சி அதுக்கு தானே கொடுக்கப்படுது. நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கு தானே ஆட்சி கொடுக்கப்படுது, நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா அங்கெல்லாம் போர் செய்யாம, அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு 56 இன்ச் பிரதமர் என்று சொல்லக்கூடிய அந்த நரேந்திர மோடி உள்ள நாட்டை அபகரிச்சு கொண்டு உள்ள வர்றவன கைகட்டி வேலை பார்க்கிறான். ஆனா இந்த சமூகத்திற்காக வேண்டி, சுதந்திரத்திற்காக வேண்டி, இந்த இந்தியாவிற்காக வேண்டி அவர்கள் சதவீதத்திற்கு மேல் ரத்தம் சிந்தியவர்கள் முஸ்லிம்கள். பேர்பட்ட அந்த முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் தான தர்மமா எழுதி வச்சாங்க, ஒரு மதரசா நடத்திக்கிறட்டும், அவர் ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறட்டும், அல்லது ஒரு 100 ஏக்கர் எழுதி வச்சு இந்த வருமானத்துல அவங்க ஏதோ நல்ல காரியம் பண்ணிக்கிறட்டும் என்று முஸ்லிம் சமூகத்திற்கு அந்த சமூக முன்னோர்கள் தானமாக கொடுத்த அந்த நிலத்தை பிடுங்குவதற்கு நள்ளிரவில் மசோதா செய்கிறான் என்றால் இவன் திருடனா இல்லையா? சட்டம் போட்டு ஆட்சி அமைத்து திருடக்கூடிய திருட்டு வேலையை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு அவசரமாக இந்த சட்டத்தை இயற்றினார்கள். நம்ம ரமலான் முடிஞ்சு அல்லாஹ் 30 நாள் முடிஞ்சது, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், கொஞ்சம் தஸ்பீஹ் திக்ர் எடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்கிற இந்த நேரங்களில் மிக வேகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டம். நம்ம நினைச்சோம், சரி மக்களவையில நிறைவேற்றிட்டான், மாநிலங்கள்ல ஏதாவது மாற்றம் வருமா, நாயுடு எங்கேயாவது பீச புடிங்கிடுவாரா, ஏன்னா மெஜாரிட்டி ஆட்சி இல்லையில, போன டைம்லாம் மெஜாரிட்டி ஆட்சி, இப்போ ஒண்ணு அந்த மாதிரி மெஜாரிட்டி ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சி தானே. சரி நாயுடு ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு. நிதிஷ்ங்கிறவர் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் முஸ்லிம்கள் ஓட்டை வாங்கி அதிகம் அவர் முதலமைச்சரா இருந்தவர், அவரு ஏதாவது என்ன செஞ்சிருவாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு என்றெல்லாம் எதிர்பார்த்து கடைசியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக மாறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு வருகிற பொழுது முஸ்லிம்கள் மத்தியிலே அவ்வளவு ஒரு வருத்தங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுது. பாய், வக்ஃப் சொத்துனால எனக்கு பிரயோஜனமா, எனக்கு பிரயோஜனம் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கு பிரயோஜனம் இருக்குமா? எந்த பகுதியில் எந்த பள்ளி வாசலில் எந்த மக்களுக்காக வேண்டி முன்னோர்கள் கொடுத்தார்களோ அந்த பகுதி மக்களுக்கு பிரயோஜனம். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு வக்ஃப்ல, அதை ஆட்டை போடுறேன் ஆட்டையை போட்டுட்டு தான் இருப்பான். எல்லாருமே நல்லவன் சொல்ல முடியாது. வியாபாரத்திலே வியாபாரிகள் எவ்வளவு பிரார்த்தனை பண்றான், எல்லாரும் யோகியம் சொல்ல முடியுமா? அதே போல எல்லா பொறுப்புதாரிகளும் சரியானவர்கள் சொல்ல முடியுமா? எல்லா துறையிலும் பிராடுத்தனம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், வக்ஃபிலையும் பிராடுத்தனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பிராடு பண்றாங்கன்றதுக்காக வேண்டி வக்ஃப் சொத்தை மீட்கிறது நம்ம போய் போராட தேவையில்லை. இந்த மாதிரியான கருத்துக்களை இஸ்லாமியர்கள் தவிர்க்கணும். ஏன் பாய் போராடுறீங்க, இது வந்து நம்மளை நாமே கோலையாக ஆக்குறது. விஷயம் தெரியாம பாய் போராட்டமாமா, என்னத்தை போராடி என்னத்தை பாய் கிடைக்க போகுது, நம்மால் சொல்றது ஸ்டேட்மெண்ட். அவரு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவர், இந்திய அரசியல் பிளஸ் வக்ஃப் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு ஒரு சொல்றாரு. எப்படி சொல்றாருங்க, பாய் பிஜேபி கவர்மெண்ட் சட்டத்தை போட்டான்,
போராடி என்ன பாய் கிடைக்க போகுது, எதுக்கு தேவையில்லாம வேறு போய் போராடின உடனே சட்டத்தை மாற்ற போறானா? இன்றெல்லாம் மார்க்க விஷயத்துல வாயை தொடக்கூடாது, பேசக்கூடாது. முடிஞ்சா அவருடைய பங்களிப்பை கொடு, இல்லாட்டி மௌனமாக இருந்து விடு. வக்ஃபு குறித்து வக்ஃபு அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்தை ஒருவன் பறிக்குகிற பொழுது உன்னால் இயன்ற முயற்சி என்ன, அதைத்தான் இஸ்லாம் பார்க்கும். இருக்குங்க அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்சமான, உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சமானது நபி தானே. அந்த நபிக்கு சாதகமாக அல்லாஹ் வாழ்க்கையை நகர்த்திருக்கலாம் இல்லையா? அந்த நபியை போர்க்களத்தில் எல்லாம் இறக்கி விட்டானுங்க. பத்ர் போர்ல நிக்கிறாங்க, உஹதுல ரத்தம் சொட்டப்படுகிறது. ஏன்? பல நேரங்களில் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையில் யார் என்ன பங்கு, உன்னுடைய முயற்சி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை கலந்தான். அதனால மார்க்க விஷயத்துல நான் இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, சில பேர் போராட்டத்துக்கு வாங்கப்பான்னு போட்டு வலைதளங்கள்ல போட்டா கீழே கமெண்ட் பண்றவன் சில பேர் முஸ்லீம்களும் அந்த மாதிரி சொல்றோம், பாய் போராடினாலும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை, எதுக்கு நேரத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு. இது மாதிரியான கமான்ல படிக்கும் போது அது சொல்றது ஒரு முஸ்லீம். ஆனா உனக்கு மார்க்கத்தை பத்தி தெரியுமா, மார்க்கம்னா என்னன்னு தெரியுமா? அப்ப இது மாதிரியான என்ன ஓட்டங்கள் யார்கிட்டயா இருந்தா நம்ம நிலைப்பாட்டை மாத்திக்க. அதுதான் ஞாபகப்படுத்துறேன். ஒண்ணு வக்ஃபு விஷயமா நீ முயற்சி எடு, போராட்டத்துல கலந்துக்க, ஏதோ ஒண்ணு பண்ணு. இல்லையா செய்யலையா அமைதியா வாய் மூடி போயிடு. இந்த கருத்து சொல்றேங்கிற விஷயத்துல வாய திறந்து ஏதாவது ஏற்கு மாறா சொன்னா வக்ஃபுடைய சொத்தை அவன் பிடுங்குவதற்கு நீ ஒரு மறைமுக துணை. அறிவில்லாமல் நீ பேசுகிற அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படும், மாத்திரமல்ல மாட்டிக்கொள்வாய். அல்லாஹு அக்பர். இது நம்ம அவனுங்களை எதிர்த்து போராடுறதா, அல்ல இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க வாய்களையும் இந்த ஓட்ட வாய்களை வச்சுக்கிட்டு அறிவு இல்லாம மார்க்கத்தை பத்தி தெரியாம இவங்க கருத்தை சொல்லி போராடுறவனையும் கெடுக்கிறான் பத்தியா, இவனுக்கு விளக்கம் சொல்றதா, இவனை பாதுகாக்கிறதா தெரியுது. அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அதனால அவ்வளவு சீக்கிரமாக இந்த சட்டங்களை இயற்றிய இவர்கள், நமக்கு எல்லாம் தெரியும் சட்டம் போட்டா வாபஸ் வாங்க மாட்டாங்க, அதுக்காண்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ரப்பிட்ட நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? நம்மளுடைய முயற்சி, நம்முடைய எதிர்ப்பு தான் சொல்லுவாங்களே, புழுவு கூட அடிச்சு பார்த்தா நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும், தன்னுடைய எதிர்ப்பை காட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அவன் எப்படி சட்டம் போட்டாலும் சரி, வக்ஃப் என்பது அல்லாஹ்விற்கானது. அல்லாஹ்வுடைய சொத்தை நீ பிடுங்குவதற்கு, ஆட்டைய போடுவதற்கு, அது அரசாங்கமாக இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் சரி, அதை தடுப்பது ஒரு முஸ்லிம் முன்னணியில் நிற்க வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த வக்ஃப் செய்யுங்கன்னு ஆர்வம் மட்டும் பெருமானார் தானுங்க. ஹைபர் போர் முடிஞ்ச உடனே உமர் அலி எல்லாம் வர்றாங்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார் ரசூல் எல்லாம், ஹைபர்ல கனிமத்தா எனக்கு ஒரு தோட்டம் கிடைச்சு, கனிமத்தா நமக்கு ஒரு நிலம், அதுல தோட்டங்களும் இருக்குது, நிலமும் இருக்குது, தோட்டமும் இருக்குது, நான் என்ன செய்ய என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனுடைய அடித்தளத்தை அல்லாஹ் வக்ஃப் செஞ்சது, அதனுடைய வருமானங்களை நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும் என்பதாக நீ சொல்லிவிடு. அதன் பிறகு அல்லாஹ்விற்கு என்று நீ சொன்ன பிறகு அந்த நிலம், ஏன்னா சொல்லும் போதே சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் சொல்றாங்க, உனக்கு பிடிச்சமானதை தான் நீ தர்மம் செய்யணும், அவருடைய வருமானங்கள் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி என்ன செய்ய உமரே, தான தர்மம் என்பதாக சொல்லிவிடு. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எந்த நிலத்தை அல்லாஹ்விற்கு என்று சொல்லப்பட்டு விட்டதோ அதை விற்கவோ வாங்கவோ அன்பளிப்பு கொடுக்கவோ எதுவும் செய்ய முடியாது, யாருக்கும் அதிகாரம் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வக்ஃப் செஞ்சாருங்க பாய், இப்ப திடீர்னு மனசு மாறிடுச்சுங்க, ஒய்ஃப் வேணாம், பிள்ளைங்க எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துடும், நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி வாயை மாத்திருங்க, மாத்தி சொல்லி அந்த தோட்டத்தை ரிட்டர்ன் எடுத்துடலாங்க அப்படின்னு சொல்றதுன்னா ரைட்ஸ் கிடையாது அவருக்கு. சொன்னா முடிஞ்சது. இந்த எழுத்து பத்திரம் இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்லாத்திலே வாய்மொழியும் நிய்யத்திற்கும் தான் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு சிகில் வைக்கிறது நடைமுறை, அது தேவைதான். இல்லாட்டி அந்த மாதிரி பத்திரம் இருந்தாவே எத்தனை பேர் ஃபோர்ஜரி பண்றான் இல்லைங்களா? பத்திரத்தை வச்சுக்கிட்டு சில பேர் இடம் வாங்கிடுறான், இடம் வாங்கிப்பா 5 சென்ட் வாங்கிட்டப்பா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பத்திரம் இதே நம்பர்ல இன்னொரு நம்பரும் இருக்குது. அந்த மாதிரியான ஏமாற்று பேர் இருக்குதானே செய்யறான். அப்ப பத்திரம் எழுதி கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் வக்ஃபுக்கு என்ன அடிப்படை சொல்லுகிறது, நீ மனதால் நினைத்து சொல்லிவிட்டாலே முடிஞ்சு.
நீ சொன்ன பிறகு மீண்டும் இல்ல நான் கொடுக்கறேன் பாய், இந்த தோட்டத்துக்கு பதில் அந்த தோட்டத்தை தர்றேன் பாய் அப்படின்னு மாத்துறதுக்கு என்ன இல்லை, ரைட்ஸ் இல்லை. அந்த அதிகாரத்தை இஸ்லாம் உனக்கு கொடுக்கவே இல்லை. சொல்லி முடிந்த மாத்திரத்தில் அது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. இது வரைக்குங்க கியாமத் நாள் வரை அவருடைய வாரிசுகளோ அவருடைய சொந்த பந்தங்களோ யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நியத்தோடு நல்ல நியத்தோடு கொடுக்கப்படக்கூடிய சொத்துக்கள் தான் வக்ஃபுடைய சொத்துக்கள். இதை அப்படி பழக்கப்படுத்தியதற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் நன்மை வர வேண்டும், நன்மை வர வேண்டும். அந்த நன்மை நிறைய நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்பதால் தான் முன்னால் வாழ்ந்த மன்னர்கள் முதல் கொண்டு மிகப்பெரிய வசதி படைத்தவர்களும் இன்னும் சில வக்ஃபுகள் இருக்கு, அவரே ரொம்ப சிரமப்படுவார். பாய் காலை மடக்கிங்க, இல்லாட்டி சேர்ல உட்காந்து, சேர்ல கூட உட்காந்து கால் ஒழிச்சா கால் நேரம் மேற்கு நேரம் நீட்டாது. சில பேர் பாத்தீங்கன்னா பணக்காரங்க கொடுப்பாங்கன்னு இல்லை, ஏழை பரம ஏழை. வரலாற்றுகள் எழுதுகிறார்கள், தினமும் தன்னுடைய ஊதியத்திலே ஒரு பகுதியை ஒதுக்கி 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 நிலங்களை வாங்கி இதை நான் வக்ஃப் செய்கிறேன், காரணம் என் மரணத்திற்கு பின்னால் தொடர்ந்து எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அப்படியானால் அவருடைய எவ்வளவு உயர்ந்த நியத், இது அனைத்தையும் தாண்டி அல்லாஹுடைய பொருளாக இருப்பதால் எந்த காரணத்தை கொண்டும் அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. 2024 44 சென்ற வருடம் ஆகஸ்ட்ல கொண்டு வரும்போது 44 திருத்தங்கள்ல தான் கொண்டு வர்றோம் அப்படின்னா நம்மளும் சரி 44 திருத்தம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 33 புதியவைகளை சேர்த்து அதோடு 45 விதிகளை அப்படியே மாத்திட்டான். 37 விதிகளை அகற்றப்பட்டு மொத்தம் அதனுடைய திருத்தங்கள் 115 திருத்தங்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு அல்லாஹுடைய இறை சட்டம், அல்லாஹ்விற்கு சொந்தமான வக்ஃபு சொத்தை பராமரிப்பதற்கும் சீராக்குவதற்கும் சரியாக்குவதற்கும் திருத்தங்கள் தேவை, தப்பு கிடையாது. கால ஓட்டத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பதற்காக வேண்டி திருத்தங்கள் கொண்டு வருவதில் தப்பில்லை. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை காலியா போற அளவுக்கு சட்ட திருத்தத்தை இவன் கொண்டு வந்தால் ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு வக்ஃபு என்றால் என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சு. இன்னைக்கு சட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கான், அவர் பாயா இருக்கணும், அந்த பாய் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கும். அவர் 5 வருஷம் பூர்த்தியாகி அந்த ரெக்கார்டோட போனா தான் என்ன செய்ய முடியும், வக்ஃபு செய்ய முடியும் என்ற ஒரு திருத்தம். இப்படி நிறைய திருத்தம், அதுல ஒரு சிலவே சொல்றேன். அதே போல ஏதேனும் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது வக்ஃபு இடம் கிடையாது, இந்த மாவட்ட கலெக்டர் தான் தீர்ப்பு வழங்குவார். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு முஸ்லிம்களுடைய சமூகத்தினுடைய சொத்திற்கு மாவட்ட கலெக்டர் தான் இறுதி தீர்ப்பு வழங்குவார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி. ஏன்னா எப்படி அரசாங்கத்திற்கு தோதுவதான் மாவட்ட கலெக்டர் இருப்பார். சில கலெக்டர்கள் என்ன செய்யலாம், நேர்மையாக இருக்கலாம், ஆனால் சொத்து சூறையாடப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் என்பதால் தான் இந்த மசோதாவை வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் இது வக்ஃபுடைய இடம், அரசு நிலமாக இருந்தாலும் வக்ஃபு நிலம் சொல்லி சர்டிபிகேட்டை கொண்டு போய் ஆதாரத்தை காமிச்சு அரசாங்கம் என்ன பின்வாங்கி, ஏன்னா ஆதாரம் இருக்குது. இல்ல அரசாங்கத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்களேன், அவங்களும் சர்வே நம்பர் அதுன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க. வக்ஃபு போட்டு என்ன செஞ்சிருக்கு, இல்ல இது இந்த 2 ஏக்கர் டவுனுக்குள்ள இருக்கிற கிரவுண்ட் எங்களோடதுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா இப்ப நீதிமன்றம் போகும். அந்த நீதிமன்றம் 2னுடைய வழக்கையும் விசாரிச்சு எந்த எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கும். இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆனா எப்படி பூரா கிளப்பிட்டான்னா, வக்ஃப் போர்டு நினைச்சா பாராளுமன்றத்தை தூக்கிட்டு போயிடுவானுங்க. பேசுறான் ஒரு அமைச்சர், பேசுறான் இங்க நின்றுங்க பார்லிமெண்ட் நின்று சொல்றேன். எப்படின்னா, பாய் இப்படியே விட முடியாதுங்க, வக்ஃபு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு டிஎம்கே அமைச்சர்கள் பேசுறாங்க, எதிர்கட்சி காங்கிரஸ்ல இருந்து பேசுறாங்க. இதை கேட்க கேட்க இவனுக்கு கோவம் வந்து எந்திரிச்சு என்ன சொல்றான், பாய் இப்படியே விட்டுட்டே இருந்தா பார்லிமெண்ட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க பாய், விட முடியுமா? அப்போ மக்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். பூராத்தையும் புடிட்டு போறதுக்கு இது என்ன முஸ்லிம்கள் சொத்து அனைத்துமே முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாது. அதற்காக வேண்டி இந்தியாவில் இருக்கிற சொத்து பூரா முஸ்லீம் சொத்துன்னு ஆட்டையை போட முடியாது. அது முஸ்லிம்களுக்கு தேவையும் இல்லை இல்லையா? இன்றைக்கும் ஏகப்பட்ட பல ஏக்கர் பல நூறு பல ஆயிரம் சொத்துக்கள் இன்னும் முஸ்லிம்களுக்கு பிரயோஜனப்படாம இருக்கு. அதை ஒரு பக்கம் கவர்மெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் தனியார அனுபவிச்சுட்டு இருக்கிறான். தனியார்னா சில முத்தவள்ளிகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், இன்னும் சில பேரு மாற்று மத சகோதரர் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். முஸ்லிம்களுக்கு என்ன இல்லை, அது அனுபவிக்கல. அவ்வளவு
பிற்படுத்தப்பட்ட பட்டியல் நம்ம இருக்கிறோம், கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே. இந்த சமூகத்தை பார்த்து எப்படி சொல்றான் பார்லிமெண்ட்ல, பாய் இப்படியே விட்டா நம்ம பார்லிமெண்ட்டும் பாயோடதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இதையும் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். இன்று ஒரு சாதாரண ஆளு மேடை பேச்சுல பேசுற ஆளு சொல்லல, பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாம் யோசித்து பார்க்கிறோம் நம்ம மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. இதை பார்க்கிற இந்து சகோதரன் என்ன செய்வான், அப்படியா ஒவ்வொன்றா தனதுன்னு சொல்லி நம்மளையும் முடிச்சுக்கோன்னு போல. அதுக்கு தகுந்த மாதிரி சில மீடியாக்கள் இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு, இந்தியாவில் இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு ஒரு இந்து சகோதரன் மனம் மாறிடலாம். ட்ரெயின்ல போறோம், நேற்று தான் ஊருக்கு போயிட்டு வரணும், போறப்ப அவர் கேட்கிறார், பாய் வக்ஃபு மசோதா எப்படி பாய்? நம்மளை பார்த்தா தெரிஞ்சிருச்சு, சரி பாய் தான், பாய் அடையாளத்துறது இல்லையா, பாய் வக்ஃபு மசோதா எப்படி பாய் போயிட்டு இருக்குன்னு. அவர் ஒரு இந்து சகோதரர், திருநெல்வேலிக்கார், அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்ன மீடியா பூரா பரவுதா இல்லையா. இப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் ஆர்எஸ்எஸ்காரோ பிஜேபிக்காரோ கிடையாது, சாதாரண ஏடிஎம்கேக்கு தொடர்ந்து ஓட்டு போடக்கூடிய ஏடிஎம்கே அபிமானி. எடப்பாடி அந்த திட்டார், அது அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்துடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாய் உங்களுக்கு திருத்தம் கொண்டு வந்து நல்லதான பாய் செய்யறாங்க, உங்களுக்கு சட்டங்களை கொண்டு வந்து திருத்தம் பண்ணி நல்லதான பாய் செய்யுது கவர்மெண்ட், ஏன் எல்லா விஷயத்திலுமே நீங்க போராடுறீங்க என்று அவன் கேட்கிற பொழுது அவனுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, இவ்வளவு பெரிய போர்ஜரியான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி. நிறைய நேரம் அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதா போச்சு. இது எப்படி எத்தனை இடத்துக்கு சொல்ல முடியும்? அப்போ தொடர்ந்து மீடியாக்களில் நமக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ நம்மளும் நமக்கு என்ன வந்தது, நம்ம தொழிலை பார்க்கிறோமா, வேலையை பார்க்கிறோமா, கடையை திறக்கிறோமா, வியாபாரம் பண்ணோமா, தூங்கணுமா அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. வக்ஃபு சொத்து குறித்து நம்முடைய பங்களிப்பு என்ன? அவன் சட்டம் போடுறான், சட்டம் போடாம போறான், கண் முன்னே தெரிகிறது அபகரிக்கிறான், திருடன் என்று தெரிஞ்சும் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால் இன்றைக்கு பூரா எல்லாம் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அம்பானி கட்டிருக்கிற பில்டிங்ல இருந்து மிகப்பெரிய பண முதலைகள்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா முஸ்லீம் சொத்து, வக்ஃபு சொத்து. யோசிச்சு பார்க்கிறோம். எப்படி யோசிச்சு பார்க்கிறோம்னா, இந்த மாதிரியான ஆளுகளுடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு தான் திருத்த மசோதா கொண்டு வந்தான் போல. ஏன்னா இது மெஜாரிட்டியா இருக்கும் போதெல்லாம் கொண்டு வரல, கூட்டணி ஆட்சியில கொண்டு வர முடியாத நம்ம நம்பிக்கையா இருந்தோம். அவர்களையும் என்ன செஞ்சுட்டான், விலை கொடுத்து வாங்கி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளிட்டான். போராடிக்கிட்டே இது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வந்த அந்த வேகத்தை பார்த்தா நைட்டு நள்ளிரவுல எங்கேயாவது 10 வருஷம் ஆட்சியில ஏதாவது நலத்திட்டங்களை நள்ளிரவு வரைக்கும் ஓட்டெடுப்பு நடத்திருக்கிறானா பிஜேபி கவர்மெண்ட்? எதுக்குங்க இவ்வளவு அவசரம்? மக்களவை மாநிலங்களவை அடுத்த நாள் முருமுட்ட போகுது, உடனே அடுத்த நாள் அழிச்சுட்டான், சட்டம் பாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதே ஒரு சமூகத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட, அதுவும் பின்தங்கிய சமூகம், பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகம், இந்தியாவிலே வறுமை கோட்டுக்கு கீழே முஸ்லிம்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று சச்சார் கமிட்டியால் தொடர்ந்து சொல்லப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகம் வச்சிருக்கக்கூடிய ஓரளவு அங்கங்க வச்சு அதை பாதுகாத்து அதையும் நீ கொடுங்கனா, அப்போ நம்மளை ஒன்றும் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும், அதிகாரத்தை பூரா எடுத்துடணும் என்ற அடிப்படையில் அவன் தொடர்ந்து செய்கிற பொழுது உண்மையாகவே நாம் நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும். நான் தான் சொல்ல வரேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இப்ப ஏப்ரல் 10 இருந்து இனி பக்ரீத் வரைக்கும் சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கு, முஸ்லிம் பர்சன்னாவுடைய சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கு, தொடர்ந்து போராடி கொண்டே இருங்கள். அவர் இவர் அந்த இயக்கத்தெல்லாம் பார்க்காதீங்க, போராட்டமா அல்லாஹ்வுடைய இறைமையில போய் போராடும். நிச்சயமாக அந்த போராட்டத்தில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான். விவசாயிகள் போராட்டம்லாம் நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க கூட இல்லை, பின்வாங்குவான்னு. ஆனா அல்லாஹ் பின்வாங்க வச்சான். பஞ்சாபி தொடர்ந்து நின்று கிட்டத்தட்ட 700-800 உயிர்களை பறி கொடுத்துதான் அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஆனா இந்த சட்டம் இப்படி இந்த ரப்புக்கு தான் தெரியும், முடிவு ரப்புக்கு தான் தெரியும். நம்முடைய முயற்சி அவ்வளவுதான். ஆனா முயற்சி இல்லாமல் இருந்து விட்டால் நாமும் அதற்கு ஒரு காரணமாக துணையாக ஆகிவிடுவோம். அப்ப ஜும்மா தொழுதுட்டு ஆத்துப்பாலத்திலிருந்து வள்ளியம்மை பேக்கரி வரைக்கும் பேரணியும், பிறகு இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதே போன்று வருகிற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இங்கே நடக்குது வின்சென்ட் ரோட்டில் ஜமாஅத்துல் உலமா. இது இங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகரத்துல அனைத்து மாநகரத்திலையும் என்ன செய்யப்படுதுன்னா, கவர்மெண்டுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி ஒரே நேரம் 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும்
அது கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இப்படி எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை மாவட்டத்துடைய தலைநகரத்துல வருகிற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு நல்ல லீவுல இருப்போம் இல்லைங்களா? அந்த லீவை நம்ம கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைநகரில் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் கலந்து கொள்வோம். ரப்புல் ஆலமீன் அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நிச்சயமாக ரப்பு ஃபிரௌனையே அழிச்சவன் இல்லையா? நம்ம அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். ஃபிரௌன்லாம் சாதாரண ஆளா? ஃபிரௌனை அழிக்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கல. இருந்தாலும் ரப்பிட்ட நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் சோதனையா கொடுத்திருக்கிறானா, வேதனையா கொடுத்திருக்கிறானா தெரியல இல்லையா? தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம் இந்திய முஸ்லீம்கள். ரப்பே எங்களுடைய சோதனையை நீக்கி கெட்ட ஆட்சியாளர்களுடைய எங்களை பாதுகாப்பாயாக என்று